அனைவருக்கும் நமஸ்காரம். பாபா நீ சொல்லவே ஆரம்பிக்கல, ஏன்டா இப்ப திடீர்னு வந்து கத்துற? சொல்லு என்ன? நான் ஒன்னு சாய்ராம் கிட்ட சொல்ல போறேன். சொல்லு. நீங்களாம் பார்த்தீங்க தானே, எங்க அம்மா மகார் சிவராத்திரி கோவிலுக்கு போனப்போ பாடினது அவங்க மட்டும் போட்டிருந்தாங்க. நான் பாடினது எடுத்து அவங்க போடல. ஏன்னு கேளுங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு போன தடவை நான் சொன்னேன்ல சர்ப்ரைஸாக போய் பாடணுன்னு. அப்போ அவனும் வந்து அங்கே பாடியிருந்தான். அவன் பாடினதை நான் போடலையாம். அதுக்காக ஓடி வந்து இப்போ நான் சொல்கிறேனா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அவன் கண்டிப்பாக போடுறேன், போய் உட்கார்ப்போம், ரெக்கார்ட் பண்ணி முடிக்கட்டும். ஸோ ஆக்சுவலி அந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் தொந்தரவு பண்ணக்கூடாது போ. இந்த வீடியோவை போட சொல்லி தான் அவன் அடம் பிடிச்சான். அவனுக்காக நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள்லாம் அவனை ப்ளஸ் பண்ணணும். தேங்க்யூ. எந்த மிராக்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கங்கையம்மன் கோவிலில் நிர்வாகிகிட்ட பார்த்து பேசணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக பேசணும், அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ண போகிறோம் அந்த கோவில் தானான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த நாள் அன்றைக்கி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணோன்னே ஆனந்தவேலுன்னு சொல்லிட்டு ஒரு சாய்ராம், அது ஆக்சுவலி அங்கே இருக்கிறவர், அவர் ஒரு நிர்வாகி. நிறைய பேர் இருக்கா அந்த இடத்துல. பட் அவரை தான் மீட் பண்ண சொல்லி அங்கே நிறைய நம்பர்ஸ் இருந்தது. அதில் ஃபஸ்ட்டு அவரோட நம்பர் இருந்தனால எடுத்து அவருக்கு கால் பண்ணேன். அங்கேருந்தே கால் பண்ணேன், பட் அவர் அட்டன் பண்ணலை. அடுத்த நாள் நான் வந்து கால் பண்ணும்போது எப்போவுமே என்ன சொல்லுவா, இந்த மாதிரி உங்கள் கோயிலை பார்த்தோம், அந்த இடத்துல ஒரு யாகம் பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்போம். பட் அது கேட்ட விதமே என்னோடது வேறு வாய்ஸில் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. எப்படி அப்படின்னா, சுவாமி வந்து உங்கள்கிட்ட கேட்க சொல்லி உத்தரவு கொடுத்துட்டார். உங்களுக்கு ஓகேன்னா நாங்கள் யாகம் அங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் சொன்னேன். எங்கள் ஆத்துக்காரர் கூட என்ன டிஃப்ரெண்ட்டாக நீ பேசுகிற அப்படின்னார். நிஜமாவே எனக்குமே அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்து, இப்படி யாருமே கேட்க மாட்டாளேன்னு. மேபி அந்த டைமில் பாபா ப்ளே பண்ணியிருக்காரோன்னு அதுக்கப்புறமா எனக்கு தோணித்து. அப்போ அவர் என்ன எங்கிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் நேரடியாக கிளம்பி வாங்கோ, ஃபோனில் பேசுனா ஒத்து வராது அப்படின்னு சொன்னார் எங்கிட்டக்க. அப்போ ஓகே, நான் அப்போ கிளம்பி வரேன், நான் 8 மணி வரைக்கும் இருப்பேன். பேசி முடிச்சு அப்போவே நான் கிளம்பலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் நான் நெத்தியில் குங்குமம் இட்டுக்கும்போது குங்குமம் அப்படியே கீழே விழுந்து கொட்டித்து. குங்குமம் கொட்டித்துன்னா சுபமங்கள காரியம் நடக்க போகிறதுங்கிறது உறுதி. ஆக்சுவலாக அதே மாதிரி அங்கே போனோடனே அவர் மறுப்பே சொல்லாமல் ஒத்துண்டார். அப்படிங்கும்போது அதுக்கு முத்தாய்ப்பா சுவாமி இங்கேயே அந்த காட்சி எனக்கு காமிச்சார். அவர் கண்டிப்பாக ஒத்துக்க போகிறாருன்னு அப்போவே தெரிஞ்சுடுத்து. கிளம்பி போனது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். பேசிட்டு எல்லாம் முடித்தோம். அதில் முக்கியமாக ஒரு விஷயம் அவர் பேசினதை நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். என்ன அப்படின்னா, அவர் நிறைய பேரை ஷிரடிக்கு பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்காராம். ஆக்சுவலாக அந்த கங்கையம்மன் கோயிலில் நுழையும் போதே இந்த போர்டை பார்த்தேன்னா சாய் சுற்றுலா குழுன்னு போட்டிருந்தது. போர்டை பார்த்தேன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே எப்படி அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணித்து உள்ளே போகும்போது. அதுக்கப்புறம் பாபாவை பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் நம்ம நடத்த போகிறது சனீஸ்வர பகவானுக்கு பிரீத்தி தரக்கூடிய ஹரிஹரபுத்திர யாகம் இல்லையா? அது கரெக்டாக பாபாவும் சனீஸ்வர பகவானும் நேரடியாக பார்த்த அவருடைய வினையை நான் திக்கிறேன், குருவாகிய என்னுடைய பார்வை இருந்ததுன்னா கண்டிப்பாக சனியினுடைய தோஷங்கள்லேருந்து உங்களுக்கு நிவாரணம் உண்டு. அந்த தோஷங்கள்லேருந்து ஃபுல்லாக நிவர்த்தி ஆகலைன்னாலும் அதனுடைய பிரச்சனைகள்லேருந்து ஓரளவுக்கு குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து சுவாமியால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத அந்த அமைப்பு எனக்கு காமிச்சு கொடுத்தது. அதுதான் நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தேன் முதல் தடவையே. அதுக்கப்புறமா அவர்கிட்ட பேசும்போது பல விஷயங்கள், இந்த கோவில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 200-300 வருஷம் ஆயிடுத்து. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேப்ப மரம் சுவாமிக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அந்த வேப்ப மரம் அப்படி
கட்டி பிடிச்சா 2 பேர் கட்டி பிடிச்சா கூட அடங்காது. அந்த அளவுக்கு டயால இருக்கு அந்த அதனுடைய ஸ்டெம்மு. அவ்ளோ அவ்ளோ அத்தனை வருஷம் ஆனா தானே அவ்வளோ பெரிய ஒரு மரத்த நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அதையும் மீறிண்டு அந்த கோயில அத சுத்தி தான் பண்ணியிருக்காளே, கட்டியிருக்காளே அது மரத்த வெட்டல. ரொம்ப அழகா இருக்கு. அது ரொம்ப பெருசா வளர்ந்திருக்கு. எங்க உபத்திரம் வருதோ அதனுடைய கிளைய மட்டும் அவ வந்து செதுக்கி விடுறா போல் இருக்கு. ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கா. அதே மாரி கங்கை அம்மன் அப்படிங்கிறது இந்த ஊர்காவல் தெய்வம் மாரி இருந்தது போல் இருக்கு முதல்ல. அவாளுடைய மூதாதையர் காலம், அவாளுக்கு மூதாதையர்லாம் வந்து அங்க 2 அம்மனுக்கும் நடுவுல பார்த்தேன்னா, ஒரு ஆறு மாரியான ஒரு அமைப்பு இருக்குமாம். இதோட பின்னாடி பார்த்தேன்னா, அந்த ஆற தாண்டி வந்தவாள்லாம் இந்த அம்மன கும்பிட்டுட்டு தான் போவாளாம் அந்த ஊருக்குள்ள. அப்படி ஒரு அமைப்பு தான் இந்த ஊர் இருந்ததாம் ஆக்சுவலா. அவர் சொல்லி தான் இதெல்லாம் எனக்கு தெரியும். கோயில்ல வந்து நெறைய கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, குழந்தை பிறக்காதவளுக்கு குழந்தை பொறந்திருக்கு. இதெல்லாம் அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் முடிஞ்சதான அந்த கோயிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கோ. இங்க இருக்கக்கூடிய கடவுள் எல்லாம் நிஜமாவே பேசும் தெய்வங்களா தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலி அவர்ட்ட பேசும்போது நெறைய விஷயங்கள் அவர் சொன்னார். ஷிரடிக்கு நான் கூட்டிட்டு போனேன். அதில எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவ பையன் எப்படி ரொம்ப நல்ல ஹை மார்க்ஸ் வாங்கி பாஸ் பண்ணினார். அவருக்கு ஏதோ ஒரு டவுட் வந்து சுவாமிட்ட அவ பிரேயர் வச்சதாகவும், உடனே அது நிஜமாவே 100% அவர் ஸ்கோர் பண்ணதாகவும் எல்லாம் நெறைய விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணினார். முடிஞ்சதுன்னா அவர்கிட்ட அத பத்தி பேசி ஒரு பதிவாவே நான் எடுத்து போடுறேன். அந்த கோவில பத்தின ஒரு ஐடியா நமக்கும் கிடைக்கும் இல்லையா? அதனால. அதுக்கப்புறம் அங்க வந்து ஐயப்பனுடைய தனியா ஒரு சந்நிதியே இருக்கு. முருகனுக்கு பெரிய அளவுல அவ வந்து விழா எடுக்கிறா. கார்த்திகைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. நாளைக்கு கார்த்திகை. தெரியல முடிஞ்சதுன்னா போகணும். மத்தியானம் வர சொல்லியிருக்கா. எனக்கு போகணும்னு தான் ஆசை உண்மையிலேயே. ரொம்ப நெறைய பேர் வருவான்னெல்லாம் சொல்லியிருந்தா என்கிட்ட. எத்தனை பேர் வேணாலும் இந்த கோயிலுக்கு அப்படி வருவா. ஏன்னா அது ரொம்ப மெயினான ஏரியால இருக்கக்கூடிய கோவில். ஆனா பார்க்கிங் வசதி அப்படின்னா அங்கேயும் இங்கேயுமா நிறுத்திக்கலாம் அவ்வளோதான். பெரிய பெரிய கார்லாம் ஒரு 10, 15 வந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்புறம் உள்ள கொண்டு போய் நிறுத்துற மாரி தான் பார்க்கணும். அந்த மாதிரி. பட் ரொம்ப நல்ல அமைப்பு. அதான் சொன்னேனே இந்த ஊர்காவல் தெய்வம் மாதிரி இருந்த கங்கை அம்மன் கோவில் அது. அம்மன் ரொம்ப அழகு. அவளுக்கு முன்னாடி பலிபீடம், அப்புறம் வந்து சிம்ம வாகனம் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்தேன். பாபா ரொம்ப பெருசு. ஆக்சுவலி எல்லா மூர்த்திகளையும் விட பாபா ரொம்ப ஹைட்டா, அழகா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நீங்க பார்த்துருப்பேள். இருந்தாலும் இன்னொரு தடவ பாருங்கோ. ரொம்ப அழகு, ரொம்ப அம்சமா இருந்தார் பாபா. நிஜமாவே பேசுற மாதிரியே இருந்தது எனக்கு பாபா அங்க போனோனே. அவ்வளோ அழகு. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்ப அவர் சொன்னார், எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் சொன்னார், நீங்க போயிட்டு எனக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு கால் பண்ணுங்கோ. ஒண்ணு காலையில பண்ணுங்கோ, இல்லைன்னா சாயங்காலம் பண்ணுங்கோன்னு. ஆனா புதன்கிழமை ஈவினிங்கே அவர் வந்து கால் பண்ணி, நீங்க தாராளமா வந்து பண்ணுங்கோ. எல்லார்ட்டயும் நான் பேசிட்டேன்னு சொன்னார். அப்போ சுவாமி அந்த இடத்துல தன்னுடைய வேலைய ஆரம்பிச்சுட்டார்ன்னு அர்த்தம். ஏன்னா, அவருக்கு என்ன வேணுமோ அவரே தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறார். அந்த இடத்துல, அந்த கோவில்ல இதுவரைக்கும் யாகம் நடத்தல அப்படின்னு சொன்னவா, நம்மள தாராளமா வந்து பண்ணிக்குங்கோ அப்படின்னு சொன்னது மிகப்பெரிய ஆச்சரியமாவும், பாபா நிஜமாவே அங்க பேசுற தெய்வமா உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிறதும் இதுலேருந்து நிரூபணமாகிறது இல்லையா? தன்னுடைய இடத்துக்கு தானே அவர் எல்லாரையும் வர வைப்பார். அவர் கருணாமூர்த்தி மட்டும் இல்ல, எல்லாரையும் வயர் புல்லர் மாரி புடிச்சு இழுத்துப்பாரு. என்ன வேணுமோ அந்தந்த இடத்துல அவாளெல்லாம். அது மாரி நம்மள அங்க கொண்டு செலுத்துறார். நிஜமாவே சொல்றேன், ஒவ்வொரு கோவிலுக்கும் நான் போய் பார்க்கும்போதெல்லாம், சுவாமி ஏதோ ஒரு ரூபத்துல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த கோயில்ல வைக்கிறார். அதுல ஏதோ ஒரு தாத்பரியம் அடங்கியிருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஒவ்வொரு நிகழ்வுமே நம்மளுக்கு தெரியப்படுத்துறது. ஸோ இதுல என்னெல்லாம் மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் வைக்க போறாருன்னு தெரியாது. ஆக்சுவலி நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான், ஐயப்பனுடைய யாகம்ங்கிறது ரொம்ப மங்களகரமானது. நம்மளுடைய வினைப்பயனை தீர்க்கக்கூடியது. அதே சமயத்துல சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடியது. எப்படின்னு பார்த்தேன்னா, ஐயப்பனுடைய அவதாரம் பெண்மை இல்லாத, அதாவது சிவனும் ஹரியும் சேர்ந்த அமைப்புல. ஹரி வந்து மோகினியா மாறி அவ 2 பேரும் படைத்த ஒரு அவதாரம் தான் ஐயப்பன் அப்படிங்கிறது. அதனால 2 ஆண்கள் மற்றும் அவளுடைய பெண்மையும் சேர்ந்து உருவாக்கப்பட்டனால டபுள் ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி தான் ஐயப்பன். அதனால தானோ என்னவோ சனீஸ்வர பகவான்கிட்ட தன்னுடைய பக்தர்களுக்காக வாதாடி அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்கார். ஏன்னா என்னை தேடி வரக்கூடிய பக்தர்கள் 48 நாள் விரதம் இருந்து, அதுவும் கடும் விரதம் இருந்து வரனால உன்னுடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த நாளில் அவளே அனுபவிச்சுடுவா. காலில் செருப்பு போடாமல், கருப்பு துணி உடுத்திண்டு, தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல், அசைவம் சாப்பிடாமல், பச்சை தண்ணியில் குளித்து,
காலையிலேயே எந்திருந்து 2 நேரமும் தொழுது அதுக்கப்புறமா அளவான சாப்பாடு தான் சாப்பிடுவா. எந்த விதமான மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துக்க மாட்டா. எல்லாமே சுத்த பத்தமாக பண்ணிண்டு லௌகீக வாழ்க்கைக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு பிரம்மச்சாரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என்னுடைய மலைக்கு நடந்து வருவா. அப்படி வரும்போது அவள் காலில் செருப்பு போட மாட்டா. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு பாடிட்டு வரும். யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் சொல்லி என்னுடைய பக்தர்களை நீ சோதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்டேருந்து வாக்கு வாங்கி வச்சனால சனீஸ்வர பகவான் வந்து ஐயப்பனுடைய பக்தர்களை அதிகமாக சோதிக்க மாட்டார் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு அருமையான யாகம் வரப்போகிற 28ஆம் தேதி நடக்க இருக்குது. சனியினுடைய சகல தோஷங்கள் வினை பயன்கள் போகிறதுக்கு நம்ம சிவனை பிடிச்சிக்கணும். சகல சௌபாகியம் வரதுக்கு பெருமாளை பிடிச்சிக்கணும். அந்த 2 பேருனுடைய அவதாரம் சேர்ந்து தான் இந்த ஐயப்ப அவதாரம். ஸோ இவரை கும்பிட்டோமானா சகல சௌபாகியமும் சந்தோஷமும் நம்மளை வந்து சேரும். புத்திர பாக்கியம் வேணும்னா இவர்கிட்ட கேட்டால் போகிறோம். புலிப்பால் வேணும்னு கேட்டோன்னா அம்மா மேலே இருக்கிற பாசத்துக்காக புலிவே ஓட்டின்னு வந்துட்டு காட்சி கொடுத்த கடவுள் அவர். இவர் வந்தோன்னே அடுத்த குழந்தையும் அவதரிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? இவர் வந்துட்டா போகிறோம், இவருடைய பரிபூர்ண அனுகிரகம் இருந்துட்டா போகிறோம், புத்திரர்கள் தானாக புத்திர அம்சம் நம்மளுக்கு ஏற்பட்டுடும் அப்படிங்கிறது இதன் மூலமாக நிரூபணமாகிறது. ஆக இந்த ஹோமத்தில் இதுவரைக்கும் நீங்கள் கலந்துக்கலை, ஆனால் கலந்துக்கணும்னு விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த யாகத்தில் பங்கெடுத்துக்கலாம். உங்களோட பெயர், கோத்திரம், நட்சத்திரம், முகவரி எல்லாத்தையும் கொடுத்துருங்கோ. நேரடியாக வர முடியாத வாளுக்காக சங்கல்பம் பண்ணி யாக ரட்சையோட மங்கள பொருட்கள் உங்கள் வீடு தேடி வரும். அதற்கான அஞ்சல் கட்டணம் நம்ம வாங்கிப்போம். அடுத்ததாக வரப்போகிற பதிவு கண்டிப்பாக மிக மிக முக்கியமான பதிவுன்னு சொல்லலாம். ஏன்னா ரேணுகாஜிக்கு நடந்தது, ரமாஜிக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி ஆசம் மிராக்கிள்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதை வந்து அவளே பேசி அனுப்பிட்டா. இப்போ நான் உங்களுக்காக அதை நான் அடுத்ததாக வழங்க இருக்கேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். பாபாவும் நானும் மீண்டும் சந்திப்போம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.